வணக்கம் மகளே, ரைடுக்கு போலாமா? 2 மணி நேரம் கழிச்சு ஃபர்ஸ்ட் ரைடு வந்திருக்கு. ராக்கி பாலத்துலேருந்து கணபதி போலாமா? 2வது ரைடா 10 மணி நேரம் பேக்கேஜ் வந்திருக்கு. போலாமா? பேக்கேஜில் இருக்கோம். சாப்பிட்றதுக்காக ஒரு இடத்துல ஒதுங்கியாச்சு. அப்படியே சாப்பிட்டு ரைட்டை கண்டினியூ பண்ணலாம். நல்ல ஒரு புடி பிடிச்சாச்சு. காத்தோட்டமாக இந்த மாதிரி மரம் நிழல்ல உட்காந்து சாப்பிட்றதோட சுகமே வேற மாதிரி இருக்கும். இன்றைக்கி நம்ம வீட்டிலேருந்தே சாப்பாடு கொண்டு வந்துட்டோம். கஸ்டமர் வீட்டிலேருந்து கொண்டு வந்துருப்பாங்களான் இருக்கு. சாப்பிடாம சொன்னாங்க. அவங்க காலை சாப்பிட்ருக்காங்க. நான் அப்படியே வந்து இந்த மறைமுகமாக மரம் நிழல்லாம் அப்படியே உட்காந்து நல்லா சாப்பிட்டேன். சுத்தம் இருக்குது. ரைடு கிளம்பலாமா? 10 மணி நேரம் பேக்கேஜ் 8 மணி நேரத்துலேயே முடிஞ்சு போச்சு. அடுத்த ரைடுக்கு வெயிட் பண்ணலாமா? 2 மணி நேரம் பேக்கேஜ் வந்திருக்கு. போகலாமா? நாலாவது ரைடும் முடிச்சு விட்டாச்சு. டவுன் ஹால் இருந்து சாய்பாபா கோயில். டைம் கரெக்டாக 11 மணி ஆச்சு. அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். ஓகே மக்களே, இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு டோட்டலாக 15 மணி நேரம் 40 நிமிஷம் வண்டி ஓட்டி இருக்கும். 87 கிலோமீட்டர் ஓட்டி இருக்கும். டோட்டலாக எனக்கு எவ்வளோ சம்பாதிச்சிருக்கோன்னா 3335 சம்பாதிச்சிருக்கோம். ஜிஎஸ்டி போக நம்ம கைக்கு எவ்வளோ வந்திருக்குன்னா 3124 ரூபா வந்திருக்கு. 3124க்கு ரெட்ரஸ் கமிஷன் எவ்வளோ வருதுன்னா 562 ரூபா வருது. சிஎன்ஜி எவ்வளோ கிடச்சிருக்கோம்னா 443 ரூபா வருது. டோட்டலாக 1005 ரூபா வருது. பேலன்ஸ் நம்ம கையில் எவ்வளோ இருக்குன்னா 2119 ரூபா இருக்குது. இதில் டிரைவர் சேலரி ஆட் பண்ணோம்னா 3124 30% போட்டோம்னா 937 வருது. பேலன்ஸ் நம்ம கையில் எவ்வளோ இருக்குன்னா 1182 ரூபா இருக்குது. இதில் நம்ம கார் டியூ, கார் இன்சூரன்ஸ், கார் மெயின்ஸ் இதுக்கு ஒரு 1000 ரூபா நம்ம தனியாக எடுத்துச்சோம்னா பேலன்ஸ் நம்ம கையில் எவ்வளோ இருக்குன்னா 182 ரூபா நம்ம கையில் இருக்குது. 15 மணி நேரம் 40 நிமிஷம் வண்டி ஓட்டி எல்லா செலவு போக நம்ம கையில் எவ்வளோ இருக்குன்னா 182 ரூபா தான் நம்ம கையில் இருக்குது.